தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் நம்மோடு தொலைபேசியில் இணைப்பிருக்கிறார். வணக்கம் சார். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ் மக்களுடைய எண்ணற்ற போராட்டங்களிலும் எண்ணற்ற பிரச்சனைகளிலும் முகம் கொடுக்காமல் இத்தநாள் வரை எமது மக்களை ஏமாற்றி வந்தது. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்ற 5000 ஆண்டுகளாக தமிழுடைய கலாச்சார மரபுகளில் ஊறி விளங்கி வருகிற ஜல்லிக்கட்டு, காளை விரட்டுதல், எதிர்தழுவுதல் என்ற எம்முடைய பாரம்பரியமிக்க விளையாட்டுப் போட்டியை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு இணங்கவும், ஜல்லிக்கட்டு வீரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழர் பண்பாட்டு அமைப்புகள், கலாச்சார இயக்கங்கள் என்று பல்வேறு அமைப்புகளின் வேண்டுகோள்களை ஏற்று அதற்காக தொடர் முயற்சியை மேற்கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவரோடு இதிலே ஒத்துழைப்பு தந்த தமிழக பாரதிய ஜனதா தலைமைக்கும், தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அரசாணை வெளியிட்டு தமிழர் திருநாள் பொங்கலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு விளையாடுவதற்கான அனுமதி என்கிற அரசாணை வெளியிட்ட மத்திய அரசுக்கும் எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த மத்திய அரசுக்கும், மாண்புமிகு பாரத பிரதமர் அவருக்கும், துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தந்தி தொலைக்காட்சி நேரடி விவாதத்தின் மூலமாக நன்றியை தமிழக மக்களுக்கும், போராடி இயக்கங்களுக்கும், அரசுகளுக்கும் இதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டு தொடர் கடிதம் எழுதி இந்த உரிமையை பெற்றுத் தருவதற்கு முதல் காரணமாக அமைந்திட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும், போராடி இயக்கங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.